நண்பர்களே, எங்களுடைய நிகழ்ச்சியிலே மூலிகை வைத்தியர் அஞ்சலா ஜெகநாதன் ஒரு தொடராக ஆரோக்கியம் தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதில் முக்கியமாக அஞ்சலா ஜெகநாதன் அவேகன் த ஹீலர் வித்தின் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல்ல பல முக்கியமான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே இது ஆங்கில தெரிந்த ஊடகங்களுக்கு, ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கான ஒரு யூடியூப் சேனலாக அது இருந்தது. ஆனால் இப்ப தமிழில் இந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இந்த எங்களுடைய லண்டன் தமிழ் டிவியில் நாம் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமாக உங்களுடைய அந்த ஆங்கில சேனலை நான் பார்த்தேன். அதுல நிறைய முக்கியமான விஷயங்களை நீங்க சொல்லி கொண்டு வருகின்றீர்கள். இப்ப அதை ஆரம்பிக்க வேண்டிய யோசனை எப்படி வந்தது? அதை நீங்கள் பல முக்கியமான தகவலை சுருக்கமாக சொல்கின்றீர்கள். எவ்வளவு தூரம் போய் ரீச் ஆகுது மக்களுக்கு? இப்பதான் இப்ப நான் அதை ஆரம்பிக்கணும்னு ரீசன் இப்ப இத்தனை வருஷத்துல நான் நிறைய பேஷண்ட்ஸை பாக்குறேன். ஃபுல் டைமாவே ஒரு 22 வருஷமா ஃபுல் டைமா ஒர்க் பண்றேன். 30 வருஷமா இந்த ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்றேன். அப்ப நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாரும் அந்த கஷ்டப்படுறது அந்த சஃபரிங் தெரியுது. இத மனசு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உடம்பு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு நம்மளோட உள்ளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஹீலரை நாம பிறக்கும் பொழுது கடவுளோ நேச்சரோ உங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்க போறாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போங்கன்னு சொல்லி யாரும் பண்ணல தானே. அது நமக்குள்ளேயே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குணமடைகிறதுக்கு எல்லாமே செல்ஃபா இருக்கு. ஒரு களத்துல இருந்து ஒரு உடம்பு ஃபுல்லா ஒரு ஆர்கன்னு பார்த்தா ஒரு களம், அண்ட் தென் ஒரு ஆர்கன்னு பார்த்து அப்போ உடம்பு ஃபுல்லாவே இப்ப நம்ம ஒரு காயம் ஒண்ணு பண்றது, கையில ஒரு காயம் பட்டதுன்னா நாங்க ஒண்ணுமே பண்ணாம விட்டா அது பாட்டுல ஆறுது தானே, ஒரு நாள் 2 நாளையில. அது நாங்க சொல்லல தானே, ஆக்சிஜனை கொண்டு காய வைக்கிறதுக்கு எல்லாம் நாங்க சொல்லல தானே, இல்லையா? அந்த ஹீலரை நாங்க அந்த நம்மளோட உடம்ப அபியூஸ் பண்றதுனால அவர் கீழே தள்ளி விட்டுறோம். நாங்க அதை குணப்படுத்த முடியாத அளவுக்கு நாங்க உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த ஹீலரை நாங்க தள்ளி வெளியில விடுறோம். அது அமுக்கி விட்டுடுறோம். நாங்க அமுக்கி மேல 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 ஏதாவது பிரச்சனையை கொண்டு அமுக்கி விட்டுடுறோம். அப்ப அந்த தன்மையை அத உள்ளுக்கு இருக்கிற அந்த ஹீலரை ரீசெட் பண்ணணும் நாங்க. அப்ப எப்படி அவரை திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணி எந்த ஒரு நோயும் வர்றதுக்கு முன்னாலேயே சரி பண்றதுக்கு தேவையான அந்த தன்மையை கொண்டு வர்றதுக்கு அதனாலதான் அந்த அவேக்கன் த ஹீலர் வித்தின் என்ற அந்த சீரீஸை பண்றேன். அப்ப அதுல 3 விஷயத்த நாங்க பார்க்கணும். ஒண்ணு நம்மளோட செமிப்பாடு தொகுதி, வாயில செமிப்பாடு நல்லபடியா இருந்ததுன்னா தென் சத்து உள்ள போறதுல இருந்து கழிவுகள் வெளியில போறதுல இருந்து எல்லாமே ஒழுங்கா நடக்கும். இன்னொன்னு நம்மளோட மனசும் உடம்பும் மனசுல நினைக்கிறது தான் உடம்புல மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்ப அது அந்த சர்ஃபேஸ் மைண்ட். ஒரு இப்ப முக்காவாசி பேர் எல்லாருமே நாங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்போதும். நமக்கு ஒரு இல்லையா, இப்ப ஒரு கடல்ல அலை பக்கத்துல இப்ப அலை நல்லா ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குன்னா நாங்க அது நடுவுல நின்னோம்னா ஒரு பக்கம் அடிக்கும், and then ஒரு நிமிஷம் ஃப்ரீ ஆறதுக்கு முன்னால மத்த பக்கம் அடிச்சிடும். அப்ப நாங்க தொடர்ந்து இப்படி அலையிலேயே தான் தள்ளாடிட்டு இருக்கோம், இல்லையா? ஆனா கொஞ்சம் உள்ளுக்கு போனோம்னா அந்த அமைதியான நிலை வந்துடும். அப்ப நமக்கு எல்லாம் ஒரு கிளியரா தெரியும். ஓகே, இந்த பிரச்சனைக்கு இதுதான் நாங்க பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு லைஃப கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கு. மத்தது நம்மளோட நோய் எதிர்ப்பு. ஆனா இல்ல, இன்னொரு பிரச்சனை, இது நீங்க சொல்றது இலகு. ஆனால் இதை எப்படி நாங்க ஒரு மனிதனாக எப்படி அதை ஏற்றுக்கொள்றதுன்ற பிரச்சனை இருக்கு. இப்ப ஒருத்தருக்குள்ள பிரச்சனைகளை இப்ப நீங்க நல்ல உதாரணம் சொன்னீங்க, அலை அடிக்குது, ஒரு பக்கம் வந்தா மற்ற பக்கம் போகும், அங்கால போனா பழகிடும் என்று சொல்லி. ஆனால் அதை எப்படி மனிதன் பழக்கப்படுத்துறதுன்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படி எதிர்கொள்றன்ற பிரச்சனை இருக்கு. இல்ல, அங்கால போனா பழகிடும்ன்றதை விட அந்த ஒரு ஸ்டேட். இப்ப எனக்கு வர்ற நிறைய சின்ன வயசுல இருக்கிறவங்க, 20 வயசு 25 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் மனசளவுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லா பக்கத்துலயும் அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல இப்ப நடக்கிற விஷயங்கள், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, அதெல்லாம் ஒண்ணு மாத்தி இருக்கா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அப்ப அந்த என்ன இப்ப சின்ன வயசுல இப்ப
ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏன் இங்க மட்டும் இந்த பிரச்சனை வருது? இங்க மட்டும் இல்ல. அந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி இருக்கு. இப்ப நமக்கு நம்மளோட தேவைகள் கூடி போயிருக்கு. நாங்க வந்து இப்ப நான் ஒரு ஒரு உயிர். என்ன வந்து நான் என்னோட பெஸ்ட்டா கொண்டு வரணுமே ஒழிய, மத்தவங்களுக்காக வேண்டியோ, இல்ல இன்னொருத்தங்க அத பண்றாங்கன்றதுக்காக வேண்டி வந்து நாம போய் ட்ரை பண்றோம். அதுதானே இப்ப நெறைய பேருக்கு நடக்குது வந்து. இப்ப என்னோட பெஸ்ட்டா நான் இப்ப முதல் படியில இருக்கேன்னா, நான் எப்படி என்னோட இதுல 2வது படியில போறதுன்றத மட்டும் தான் பார்க்கணும். அப்ப மத்தவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது தானே! அப்ப சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் நீ இப்படி வரணும், அப்படி வரணும்னு சொல்றதுனால நெறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறாங்க இல்லையா? இப்ப நான் அந்த அலைன்னு சொல்றது வந்து, நாங்க அந்த இடத்துல நிக்கிறதுனால. ஆனா கொஞ்சம் உள்ள போனோம்னா, நமக்கு வந்து பிரச்சனை வரும். என்ன வந்தாலும் உள்ளுக்கு அமைதியா இருந்தா நாங்க அத சமாளிச்சுட்டு போலாம். அதுதான். பிரச்சனை இல்லாம இல்ல லைஃப் வந்து. அப்ப அது நாங்க நர்வஸ் சிஸ்டம் பண்ணும் பொழுது அத பத்தி கதைப்போம். இன்னைக்கு வந்து டைஜஸ்டிவ் ரீசெட்ன்னு சொன்னா, ஒரு சமநிலையான டைஜஸ்டிவ் சிஸ்டம் 100% நல்லா வொர்க் பண்ணுதுன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கு. இப்ப காலையில எழுந்த உடனே ஒரு டாய்லெட் வந்து இப்ப யூரின் பாஸ் பண்ற மாதிரி டாய்லெட்டும் வந்து ரெடியா இருக்கணும் போறதுக்கு. அந்த ப்ரெஷர்லயே வந்து எல்லா கழிவையும் நாங்க வெளியேத்தினோம்னா, தென் வாயில இருந்து அந்த அந்த குழாய் வந்து ஃபுல்லா எம்ப்டியா இருக்கணும். அப்ப எவ்வளோ நேரம் எம்ப்டியா இருக்கோ, அந்த நேரத்துல தான் குணப்படுத்துற தன்மைகள் வந்து நடக்கும். அப்ப உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துறது இப்ப ஒரு பெருங்குடல்ல வந்து ஒரு ஒரு எரிவு தன்மை இருக்குன்னா, சாப்பாடு போகாம எவ்வளோ நேரம் இருக்கோ, அந்த நேரத்துல தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முடியும். உடம்பு ஈவன் ஒரு ஆக்ஸிஜனை கொண்டு போய் எதுனாலும் பண்றதுக்கு கூட அது எம்ப்டியா இருக்கணும். ஆனா, அதுல எப்போதும் கழிவு தேங்கி நின்னதுன்னா, அது குணப்படுத்தவே முடியாது தானே! உடம்பால அந்த நம்மளோட ஹீலரால அத குணப்படுத்த முடியாது. அப்ப காலையில எழுந்த உடனே அப்படி போகணும். அதுதான் சமநிலை. போன உடனே அந்த ஃபுல்லா கம்ப்ளீட்டா எம்ப்டியான ஃபீலிங் வந்து அந்த சந்தோஷம் வந்து நமக்கு வரணும். அப்ப அப்படி வந்தா நம்மளோட எனர்ஜி லெவலும் நல்லா இருக்கும். அப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்றத வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். டாக்டருக்கு தெரியாது தானே! உங்களுக்கு காலையில எழுந்த உடனே உங்க உடம்பு எப்படி இருக்கு? எழுந்த உடனே டாய்லெட் போறீங்களா? இல்ல சிலவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தண்ணி குடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்து டாய்லெட் போவோம். அப்படி உங்களுக்கு அது இருக்கா? அப்படின்றத பார்க்கணும். நீங்க இல்லேன்னா, தென் உங்களுக்கு அதுதான் உங்களோட பெஞ்ச் மார்க். அப்ப அதுக்கு கொண்டு வர்றதுக்கு நாம என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணல? அப்படின்றத பார்த்து நாம அதுக்கு வரணும். இப்ப சிலவங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிலவங்களுக்கு வந்து 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா தான் டாய்லெட் போகும். அப்ப பெருங்குடல்ல அவ்வளோ நாளும் அந்த அந்த கழிவுகள் தேங்கி நிற்கும் பொழுது, அது திரும்ப திரும்ப ரத்தத்துக்கு அப்சார்ப் ஆகும். அப்படி பண்ணும் பொழுது உடம்பு நோய் நிலைகள் வரலாம். தோல்வியாதி வரலாம், தலையிடி வரலாம், அந்த மாதிரியான தன்மைகள் வரலாம். அப்ப அப்படி வருதுன்னா, நாங்க தலையிடி வருதுன்னு சொல்லி, தலையிடிக்கு மட்டும் நாங்க டேப்லெட்ட எடுத்து போடுறதுனால, அது சொல்யூஷன் இல்ல தானே! அப்ப காரணம் அது இல்ல தானே! அப்ப டாய்லெட் ஒழுங்கா போகாததுனால தான் உங்களுக்கு தலையிடி வருதுன்னா, நீங்க வந்து டேப்லெட்ட போட்டீங்கன்னா, அது நிரந்தர தீர்வ குடுக்காது. அப்ப இத சரி பண்ணணும் தானே இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்மளோட நார்மல் நாங்க எங்க இருக்கோம்னு பார்த்து, சமநிலைக்கு வந்து நாம கொண்டு வரணும். முக்கியமான ஒரு விஷயம் தான். ம். என்னன்னா, இப்ப உடல்ல சாப்பிடுற சாப்பாடு வந்து நிச்சயமாக கழிவாக வெளியேறினால் தான் உடல் நிறைவான ஆரோக்கியம் உடையதாக கருதப்படும். அப்படித்தானே? ம். ம். நிச்சயமா. அப்ப உடம்புல வந்து கழிவ தேங்க தேங்க உடம்பு மத்த வேலைகள பண்ண முடியாது தானே! இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கழிவே தேங்குது. அப்புறம் உள்ளுக்கு ரத்தத்துல இருக்கிற கழிவுகள், அத எல்லாத்தையும் கொண்டாந்து உடம்பு வெளியில கொண்டு வரணும் தானே! அத கொண்டு வர முடியாது தானே! அப்ப நாங்க அடுத்தது வெளிநாட்டுல வசிக்கிற ஆட்களுக்கு வியர்வை இல்ல. அப்ப ஸ்கின் வழியாவும் பண்ண முடியாது. அப்ப எல்லாத்தையும் உள் வழியா தான் நாம வந்து கொண்டு வரணும்னா, உள்ளுக்கு மத்ததெல்லாம் வேலை செஞ்சு இப்ப சில நேரத்துல கஷ்டப்பட்டு உடம்பு கழிவ வெளியேத்துது. லிவர் வழியா கொண்டாந்து பெருங்குடலுக்கு குடுக்கும் பொழுது, பெருங்குடல்ல வந்து அது தேங்க போகுதுன்னா, திரும்ப திரும்ப அது அப்சார்ப்ஷன் ஆகும். அப்ப அது வந்து ஒரு ஒரு உடம்பு கஷ்டப்படுது. ஆனா இந்த பக்கம் திரும்பவும் உள்ள போகுது. அப்ப ஒரு சொல்யூஷன் இல்ல தானே! அப்ப அது நமக்கு தான் தெரியணும். எனக்கு வந்து டாய்லெட் ஒழுங்கா போறதா? இல்லையான்றது வந்து என்னோட உடம்பு எனக்கு தான் தெரியணும். உங்களோட உடம்பு உங்களுக்கு தான் தெரியணும் இல்லையா? அப்ப அத வந்து நாம சரி பண்ணணும் முதல்ல.
அதுதான் அஞ்சலா, நீங்க வந்து ஒரு அந்த ஆவி பிடிக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு வச்சிருந்தீங்க தானே, இன்னும் வச்சிருக்கீங்களா? இப்ப இல்ல. நாங்க இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் ஏன்னா அந்த வியர்வை அதெல்லாம் வெளியேற விஷயம் அதெல்லாம் பண்றதில்ல. ஆனா நீங்க வெளியில போய் நெறைய சென்டர்ஸ் இருக்கு தானே. போய் சென்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு. வந்து அந்த இப்ப மாதிரியான இந்த இது ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல வந்து இப்ப நீச்சல் குளத்துக்கு பக்கத்திலேயே அந்த ஆவி பிடிக்கிறது வச்சிருக்கிறாங்க தானே. அப்ப அதால அது லேசு. எஸ். அப்ப இப்ப இந்த டைஜஸ்டிவ் இதுல வந்து நாங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து ஒழுங்கா வாய்க்குள்ள போய் இப்ப நெறைய பேருக்கு இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சாப்பாடு வந்து ஒவ்வாம இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே இத வயிறு ஊதும், இல்லன்னா 5 நிமிஷத்திலேயே டாய்லெட்டுக்கு போகணும். சிலவங்க 10, 20 தடவ டாய்லெட்டுக்கு கலக்கிட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நாங்க வாயில சாப்பாடு வச்ச உடனே வந்து 5 நிமிஷத்துல டாய்லெட்டுக்கு போகணும்னு வருதுன்னா, வாயில வச்ச சாப்பாட்டுனால வரல. ஆனா நம்மளோட அந்த மெசேஜ் வந்து உடம்பு வந்து அந்த மெசேஜ அனுப்புது. பெருங்குடலுக்கு வந்து அனுப்புது. தேவையில்லாதது ஒண்ணு உள்ள வந்துடுத்து. நான் அத எப்படியாவது வெளியில அனுப்பணும். அதனால எல்லாத்தையும் பாதைய கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அப்ப அதனால தான் டக்குன்னு கலக்கிக்கிட்டு போற மாதிரி சிலவங்களுக்கு வந்து வருது. அப்ப அத வந்து நாங்க அந்த உடம்பு, அந்த சாப்பாடு எதுக்குதுன்றத வந்து நமக்கு தெரியணும். எதுனால அது நடக்குதுன்றத கண்டுபிடிச்சு, அந்த காரணத்த கண்டுபிடிச்சு நாங்க சரி பண்ணினோம்னா, தென் உடம்பு வந்து அந்த ஹெல்த்தி நார்மலுக்கு வரும். அதுக்காக வேண்டி நான் அந்த சில அ ம ம ஒரு ஒரு புரோகிராம் ஒண்ணு ஒரு 3 மாசத்துக்கு தேவையான மாதிரி பண்றதுக்கு. பிகாஸ் 1 மாசத்துலயோ, இல்ல ஒரு ஒரு கொஞ்ச நாளையில சரியா வராது தானே. இது நீண்ட நாள் இருந்த பிரச்சனை. நாங்க அந்த கலங்கள் எல்லாத்தையும் நார்மலுக்கு கொண்டு வரணும். அப்ப ஒரு 3 மாசத்துக்கு எடுத்துட்டு வரும் பொழுது, உங்களோட அந்த பழக்கி எடுத்துரும். உங்கள வந்து அந்த லேசியா இருந்த உடல் உடல் போலலாம் வந்து பழக்கி எடுத்துரும். பழக்கி எடுத்துரும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே போற மாதிரி எடுத்துரும். அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம். நெறைய பேருக்கு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நெறைய இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு மருந்த எடுத்துட்டு சரியா போயிடும். நான் மருந்த எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு மருந்த எடுத்துட்டு சரியா போகணும்னு நாங்க நெனைக்க முடியாது தானே இல்லையா? ஸோ அதுதான் அந்த டைஜஸ்டிவ் ரீசெட் பாத்வே பத்தி நான் பண்ணியிருக்கிற ப்ரோகிராம். அத ஃபுல்லா போய் நீங்க கேட்கலாம் யாருனாலும். மிக நன்றி அஞ்சலா. பல முக்கியமான விஷயங்கள் என்று பேசினோம். எப்படி உடல்ல வந்து கழிவுகளை வெளியேற்றுதல் என்றதான் இன்றைய பேச்சு. மிக நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். நன்றி உங்களுக்கு.